Hi guys, welcome back to my channel. நான் உங்க மதன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு SSD அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சாம்சங் SSD அன்பாக்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாம்சங்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க. சாரி, இப்படி திருப்பி காட்டேன். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்சங் 970 EVO ப்ளஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்ச என்ன பார்த்துக்கோங்க, ஸ்பீடு தான். ஏற்கனவே நான் 250 GB நான் வந்து என்னோடய ப்ரீமியர் லேப்டாப் HP சொல்லி எனக்கு போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு 500 GB வந்து அப்டேட் பண்ணுறேன். அதனால தான் இதை வந்து நான் கன்சிடர் பண்ணி வாங்கினேன். ஏற்கனவே நான் 2 சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்று என்னன்னா குரூசியல், அடுத்து வந்து சாம்சங். எனக்கு வந்து சாம்சங் வந்து ஒரு குட் வேவாக இருந்தது. அதனால தான் நான் சாம்சங் வந்து சூஸ் பண்ணி வாங்கினேன். ஏன்னா இது வந்து சாம்சங் வந்து ஒரு நல்ல கம்பெனி இல்லை, எனக்கும் பர்சனலாக எனக்கு ஒரு நல்ல தாட் இருந்துச்சு. அதனால தான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் செலக்ட் பண்ணேன். இல்லை நிறையா பிராண்ட் இருக்குது, குரூசியல் இருக்குது, அடுத்து சாம்சங் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா பிராண்ட் இருக்குது. அதனால் இந்த பிராண்டை வந்து வாங்கி நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்டிக்கும் ஹார்ட் ட்ரைவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ட்ரைவில் வந்து ஸ்பீடை வந்து எடுத்து கொடுக்க வந்து ரொம்ப வந்து டிலே ஆகும். ஆனால் எஸ்எஸ்டியில் அப்படி கிடையாது, உடனே ஸ்பீடை வந்து எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்எஸ்டியில் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா இது வந்து மூவபிள் கிடையாது, ஏன்னா இது சாலிட் ஸ்டேட் ட்ரைவ். அதனால் வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஸ்பீட் கன்வீனியன்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வே தான் ஒரு எஸ்எஸ்டி. வாங்க இதை பற்றி ரொம்ப பேசி நம்ம உங்களை வந்து மொக்கப்பட விரும்பல. உடனே வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி நம்ம லேப்டாப்பில் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பார்த்துருவோம். வாங்க வீடியோ புதுசாக பாருங்கள். வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை காய்ஸ், இந்த ப்ராடக்ட் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். தேவைப்படுறவங்க கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ரைட், ஓப்பன் பண்ணலாம் பார்ட்ஸை. டைட்டாக இருக்குது. ரைட், நம்ம எஸ்எஸ்டி வெளியே எடுப்போம். கரெக்டாக கவனமாக இருங்க வெளியில். ஓகே, சூப்பர். வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இன்வாய்ஸ் இருக்குது. ரைட், இன்வாய்ஸ் பாட்ஸை தூக்கி துறைக்கும். கிளார் அடிக்கணும், உங்களுக்கு கரெக்டாக தெரில இல்லைங்க. இப்போ கரெக்டாக தெரியும். ஓகே, தனியாக தூருங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். 970 EVO ப்ளஸ் சாம்சங். ரீட் அண்ட் ரைட் டன் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3600 MBPS. NVMe.M2. இதை மேனுஃபேக்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் பண்ணியிருக்காங்க. ஓவரால் குட்டாக தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் சீல் இருக்கா பாருங்கள். சீல் இல்லாத பார்கோட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினா சீல் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை வச்சுக்கோங்களேன், உங்களோட ப்ராடக்டை வந்து யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த நம்பர் ஏதாச்சும் இருந்தால் அந்த சாம்சங் வெப்சைட்டில் போய் அந்த நீங்கள் வந்து நம்பர் என்ட்ரு பண்ணாலே இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து அப் டு எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்துடும். பார்த்து கவனமாக இது பண்ணுங்க. ஓப்பன் பண்ணலாம். ரைட், வெளியே எடுத்தாச்சு. ஓகே, நல்ல ஓவரால் ஒரு குட் பேக்கிங்காக தான் இருக்குது. நல்ல ஒரு எப்படி செம்மையாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே எந்த ஒரு ப்ராடக்ட் உள்ள எஸ்எஸ்டிக்கு டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஷோகேஸ் பண்ணி நல்லா வெளியே வச்சுருக்காங்க. அதுலேயே பார்த்துங்களேன், இந்த சாம்சங்கோட மாடல் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்கோட் முதற்கொண்டு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதே நல்லாயிருக்கு. பேக்லேயும் நல்லா, பேக்கில் பார்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ரைட், இல்லைங்க, இதை ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? ரைட், இதான் வந்துருச்சு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியலையாங்க. இல்லைங்க,
ரைட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம எஸ்எஸ்டி வேறு லெவல் லுக்காக இருக்குது. உண்மையிலே ஸ்பீடு அட்டகாசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 500 ஜிபினால உண்மையிலேயே ஸ்பீடு வந்து ரொம்பவே ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் ஹெச்பிக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு கேமிங் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்எஸ்டி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். எஸ்எஸ்டி ரேமை வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படின்னா தான் அதோட ஃபுல் பவரை வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியும். எடுத்து உள்ள வைப்போம். சாம்சங் மேனுவல் கொடுத்துருக்காங்க. மேனுவல் எடுத்து கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அந்த ப்ராடக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ப்ராடக்ட் எந்தெந்த இதுக்கெல்லாம் ஸ்பெக்குக்கு வந்து கரெக்டாக ஏற்றபடி இருக்கும், எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்தெந்த லேப்டாப்லாம் கரெக்டாக சூட்டபிள் ஆகும்னு சொல்லி அந்த ஸ்பெக்கில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்பெக்கை வந்து ஒன் டைம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். டோட்டல் எல்லாமே இவ்வளோ தான். ரைட், எல்லாத்தையும் உள்ள வைங்க. நம்ம இப்போ எஸ்எஸ்டியை லேப்டாப்புக்குள்ளே எப்படி இன்செர்ட் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் ஓவராலாக பார்ப்போம். நல்லா இருக்குது எல்லாம் ப்ராடக்ட்டும். பின்னாடியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அதில் கூட பார்கோடு, ஐஎஸ்ஓ அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாமே இப்போ அந்த பின்னாடி வந்து பார்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் குட். வாங்க எப்படி லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். லேப்டாப்பை டிஸ்பேம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் கைஸ். வீட்டாக அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் கழட்டும் போது பார்த்து கழட்டுங்க. கழட்டி ஒரு சேஃப்டியாக பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நிறைய டைம் ஸ்க்ரூ நான் கழட்டி ஏதாச்சும் மறந்து வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவேன். இது எல்லோரும் மேக்ஸ்லேயும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரைட், ஓப்பன் பண்ணிடலாம். இதை பார்த்து கவனமாக அதை ஓப்பன் பண்ணுங்கள். ரைட், ஓவரால் நம்ம லேப்டாப் உள்ள செட்டப்லாம் பார்த்தீங்களா, ஹார்ட் டிஸ்க்கு, 2 தெர்மல் ஃபேனு, உள்ள லிக்யூட் கூலிங் டெக்னாலஜி சிப்செட். ஓகே, அந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஈஸி தான், நீங்களே பண்ணிடலாம். இது எதுக்கு நீங்கள் வெளியே கொடுத்து பண்ணிக்கிட்டு, வெளியே கொடுத்தா ஒரு 200-300 சார்ஜ் பண்ணுவான். இது ஒரு ஸ்கில் மாதிரி தானே, அதனால் நீங்களே வந்து ஈஸியாக வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். வச்சுருக்கணும் கரெக்டாக செட் பண்ணுங்க. ஏன்னா அந்த பின் இதில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து செட்டாக மாற்ற வேண்டிய நிலமை வரும். செட்டாக மாற்றினா அது ஒரு தனி ஒரு அமௌண்ட் ஜாஸ்தி வரும். இதே எப்படியும் ஒரு அரௌண்ட் எனக்கு 7000 கிட்ட வந்துருச்சு இது எஸ்எஸ்டியை. ஸ்க்ரூ அதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துப்பாங்க, அதில் கரெக்டாக மாட்டுங்க. ஈஸியாக தான் கரெக்டாக மாட்டுங்க. ட்ரைவர் எடுத்து கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக டைட் பண்ணுங்கள். இதுவாக டைட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஓகே. இப்போ பேஸ்ட் போட்டுருங்க. கரெக்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகே, லைட்டாக டஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்களா, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த எக்யூப்மெண்ட்டு லேப்டாப் சேர்ந்து அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. இப்போ கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஸ்க்ரூ போட்டுலாம் கரெக்டாக வந்து அசம்பிள் பண்ணுங்கள்.
பின்னாடி பேனலுக்கு எதாவது ஆச்சுன்னா பேனல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக மாட்டுங்க, கரெக்டாக செட்டப் பண்ணி மாட்டுங்க. ரைட்